ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ப்ரெட் ஸ்டஃப்டு கட்லெட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு மீல் மேக்கரை எடுத்து சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க. அப்புறம் ப்ரெட்டை எடுத்து ரெண்டாக எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அந்த நான் எனக்கு ரவுண்ட் ஷேப் வேணும்னு எடுத்துக்கிறேன். நீங்கள் வேறு எந்த ஷேப்லனாலும் போட்டு எடுத்துக்கலாங்க. அந்த பாருங்கள், ரவுண்ட் ஷேப் அழகாக வந்துடுச்சு. அது மீதி இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சுத்தூரம் கட் பண்ணி எடுத்ததெல்லாம் எடுத்து ஒரு ஜாரில் போட்டு அதை ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. அப்புறம் மீல் மேக்கரையும் வடித்து எடுத்து அதை ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. அதை சுற்றி எடுத்த பின்னாடி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அந்த அரைச்சி வச்ச ப்ரெட் தூளையும் போட்டுட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறம் சீசனிங் ஹெர்பையும் போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸையும் போட்டுட்டு உப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா பிரட்டி எடுத்துக்கணுங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவும் 1 ஸ்பூன் மைதா மாவும் போட்டு அதை நல்லா எல்லாம் கலந்து ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட்டில் இந்த நம்ம எல்லாம் அரைச்சி கலந்து வச்சதை தடவி நல்லா வெளியில் வராத மாதிரி, மசாலா வெளியில் வராத மாதிரி நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கணுங்க. அதை நல்லா அமுத்தி விட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. இது மாதிரி 4 பண்ணியிருக்கேன் நான். அப்புறம் முட்டையை 1 எடுத்து உடச்சி அதை நல்லா பீட் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஒரு கப்பில் ஒரு 3 ஸ்பூன் மைதா போட்டுட்டு சில்லி ஃப்ளேக்ஸும் சீசனிங் ஹெர்பையும் போட்டு கலந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அப்புறமா இந்த ஸ்டஃப் பண்ணதை ப்ரெட்டை எடுத்து முட்டையில் நல்லா துவச்சிட்டு 2 பக்கமும் நல்லா வர மாதிரி பிரட்டி எடுத்துட்டு மைதாவிலையும் போட்டு பிரட்டி எடுத்துட்டேங்க. நான் இன்றைக்கி 4 தான் எடுத்தேன், 4ஐயும் பிரட்டி எடுத்துட்டேங்க. இது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அந்த எண்ணெயில் மிதமான தீயில் வச்சு அதை 4 பக்கமும் நல்லா வேகிற மாதிரி திருப்பி பொறுமையாக போட்டு எடுக்கணுங்க. இது கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், பட் டேஸ்ட்டுக்கு அளவே இல்லைங்க. இது குழந்தைங்களுக்கு பிடிக்கும். சோயாவும் ப்ரோட்டீன் சக்தி அதிகமாக இருக்கனால பசங்களுக்கு எல்லாருக்கும் அதிகமாக கொடுக்கலாம். இந்த சமையல் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. தேங்க்யூ.